சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது இந்த 74 வயதிலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து 3 படங்களில் நடிக்கிறாரு. அப்படி எப்படி இந்த மாதிரி அவரால் நடிக்க முடியுது? சில பேர் 70 வயசானாலே அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு எதுலையாக இருந்தாலும், அதாவது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து விலகி போயிடுறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் மனுஷனே இல்லைப்பா, கண்டிப்பாக அவர் மகான் தான். இந்த வயசுலேயும் ரசிகர்களுக்காக அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக அரசியல் வந்திருந்தார்னா மக்களுக்காக நிறைய செஞ்சுருப்பார் என நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவரோட வயசின் காரணமாக அவர் அரசியல் வராமல் போயிட்டார். அதை தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து வருஷத்துக்கு 2 படங்கள் எனவும் 3 படங்கள் எனவும் அடுத்தடுத்து பிஸியாக நடிக்கிறாரு. அப்படி அவரோட நடிப்பில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற படம் 2. அதில் ஒன்று கூலி திரைப்படம். இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் ஜெயிலர் 1 படத்துடைய சீக்வலாக உருவாகுது என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தை நெல்சன் தான் இயக்குறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்தில் பாகம் 1 யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்துலேயும் நடிக்கிறாங்களாம். கூடவே நம்ம பாலகிருஷ்ணாவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோலில் இந்த படத்தில் நடிக்கிறாராம். ஏற்கனவே முதல் பாகத்திலே அவர் நடிக்க வேண்டியது கால்ஷீட் பிரச்சனையால் பார்த்திங்கன்னா அவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சான். அதனால் இந்த படம் கண்டிப்பாக டபுள் மாஸாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. இதனால் இந்த படம் விறுவிறுப்பாக இப்போ ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் என்றைக்கு ரிலீஸ் ஆகும், இந்த ட்ரெய்லரை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. மேலும் இப்போ தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பொங்கலுக்கு பூஜையோடு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த ட்ரெய்லரை நம்ம மே 1ஆம் தேதி அப்படி இல்லைனா அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த படம் ஜெயிலர் 1 போலவே 1000 கோடியை வசூல் செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதை தொடர்ந்து இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, உங்களோட கெஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.